என் பேர் சுமதி, வயசு 56ஆகுது. நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். குடல் புற்றுநோய் இருந்தது. கீமோலாம் எடுத்தேன் நான். 8 கீமோ போட்டேன். அப்புறம் ஆப்ரேஷன்னாங்க. நான் வேண்டான்ட்டு வந்துட்டு இங்கே புனர்ஜென் வந்தேன். புனர்ஜென் வந்து புத்துயிர் பெற்றேன். அதுதான் சொல்லணும் நான். வேறு எதுவும் இல்லை. இது 5வது முறை வந்திருக்கேன். நல்லபடியாக நான் நல்லா இருக்கேன். நல்லா தூங்குறேன். நல்லா பசி எடுக்குது. தலையில் முடியெல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. அது முன்னே பசி இருக்காது, தூக்கம் இருக்காது. இப்போ எல்லாம் அப்படியே திரும்ப பழைய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இந்த முறையும் மருந்து எடுத்துக்க சொன்னாங்க. அடுத்த முறை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது 5வது முறை நான் இங்கே வந்திருக்கிறது. இந்த முறையும் மருந்து எடுத்துகிட்டு 2 வேளை மருந்து, காலையிலையும் ராத்திரியும். அடுத்த முறை தான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவார். இந்த மருந்தை சாப்பிட்ட ஒரு 10 நாளே எனக்கு நல்லா தூக்கமும் பசி எடுக்க ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பு எல்லாம் மாறிடுச்சு. தலைமுடி வளர ஆரம்பிச்சுது. எல்லாம் நல்லா பழைய நிலைமைக்கு இப்போ நான் வந்திருக்கேன். எதுவும் பிரச்சனை இல்லை. நான்வெஜ்ஜை சுத்தமாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நான்வெஜ்ஜு சுத்தமாக நாக்குக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. பிடிக்கல. காரமெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன் அதிகமாக. காலையில் டிஃபனு, மதியம் கொஞ்சம் சாப்பாடு, காய்கறி அதிகமாக யூஸ் வச்சுக்குவேன். நைட்டு சப்பாத்தி அந்த மாதிரி. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கீரைங்க அது மாதிரிலாம் அதிகமாக எடுத்துக்கிறது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுவேன் நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அவங்களும் இங்கே வந்து பார்த்துருக்காங்க. அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சளி தான் அதிகமாக இருந்தது. அதுக்கு மருந்து எழுதி கொடுத்தாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. 3 முறை சாப்பிட சொன்னாங்க. 3வது முறை வரும்போதே அந்த மாதிரி சாப்பிட்டா மோஷன் ப்ராப்ளம் வருது. 2 வேளை தான் என் உடம்பு ஏற்றுக்குது. நல்லா இருக்கு. அது மாதிரி தான் சாப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி சாப்பிடுன்னு சொன்னாங்க டாக்டர்.